Good morning students. நாம் இன்னைக்கு செகண்ட் யூனிட் ப்ரோஸ் ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். The author of the prose is ரஸ்கின் பாண்ட். இவர் 1934 மே 19th பிறந்தார். இவர் பிரிட்டிஷ் வம்சாவளியை சார்ந்த ஒரு இந்தியன் ஆத்தர். இவர் குழந்தைகளுக்காக நிறைய இலக்கியங்களை படைத்திருக்கிறார். த இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு எஜுகேஷன் இவர் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இவர் 1992 சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கிறாரு. இதுக்காகனா அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டெக்ரா அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1999 பத்மஸ்ரீ அவார்டும் 2014 பத்மபூஷன் அவார்டும் வாங்கியிருக்கிறாரு. இவர் 500க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், கட்டுரைகள், புதினங்களை எழுதியிருக்கிறார். மிக முக்கியமாக இவர் எழுதின பாப்புலரான நாவல் த ப்ளூ அம்ப்ரெல்லா ஹிந்தியில் படமாக்கப்பட்டு த நேஷ்னல் ஃபில்ம் அவார்ட் ஃபார் த பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஃபில்ம் இன் 2007 அப்படிங்கிற லெவலுக்கு இவருக்கு பேரும் புகழையும் தேடி தந்திருக்கு. சரி, நாம் இப்போது லெசனுக்குள்ளே போகலாம். Have you ever tried swinging from a tree? உங்களுக்கெல்லாம் மரத்தில் ஏறி ஆலமரத்தில் அந்த விழுதை பிடிச்சிக்கிட்டு ஊஞ்சல் ஆடின அனுபவம் இருக்கலாம். அல்ல மரக்கிளையில் அமர்ந்து ஆடின அனுபவங்கள் இருக்கலாம். Have you ever climbed up a tree to pluck fruits? மரக்கிளைகளில் ஏறி அதில் இருக்கக்கூடிய பழங்களை பறித்த அனுபவம் கூட உங்களுக்கு இருக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன சொல்கிறாருன்னா, He stood on the grass verge by the side of the road and looked over the garden wall at the old house. It hadn't changed much. The old house, built with solid blocks of granite, wasn't altered at all. But there was a new outhouse and there were flower trees. He was glad to see that the jackfruit tree still stood at the side of the building, casting its shade on the wall. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆத்தர் புல்வெளியில் இருந்து அந்த வீட்டு காம்பவுண்ட் செவர் வழியாக அங்கே உள்ளே இருக்க வீட்டை எட்டி பார்க்குறாரு. அது கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு பழமையான வீடு. இன்னும் எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணலை. அவர் மகிழ்ச்சியோடு பார்க்குறாரு. அந்த வீட்டில் சில மரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பலாமரம் தன்னுடைய நிழல் அந்த வீட்டு மேலே விழுற மாதிரி இருக்குது. அந்த மரத்தை பார்க்கும்போது அந்த ஆத்தருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். He remembered his grandmother saying, "A blessing rests on the house where the shadow of tree falls." And so the present owners must also be receiving the tree's blessings. At the spot where he stood there had once been a turnstile, and as a boy he would swing on it, going round and round until he was quite dizzy. Now the turnstile was gone, the opening walled up. Tall hollyhocks grew on the other side of the wall. இந்த செகண்ட் ஸ்டான்ஸாவில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க பாட்டி அவருக்கு சொன்னது நினைவுக்கு வருது. என்ன சொன்னாங்கன்னா, மரத்தோட நிழல் வீட்டு மேலே விழுந்தா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, நிறைய பலன்களை கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அது மாதிரி இப்போ இந்த வீட்டோட மரத்தோட நிழல் வீட்டு மேலே விழுறதுனால இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் ஓனருக்கும் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்புகிறார். அது மட்டும் இல்லாமல் கேட்டில் டர்ன் ஸ்டைல்னு ஒன்று இருந்தது. டர்ன் ஸ்டைல்னால் சுழலும் அமைப்புள்ள கேட். இது நம்ம பார்த்துருக்க மாட்டோம், இப்போல்லாம் அது இல்லை. இருந்தாலும் இங்கே உங்களுக்கு லெசன்ஸில் வரக்கூடிய பிக்சர்ஸில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த டர்ன் ஸ்டைல் இப்போ இல்லை, எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சுவத்து மேலே ஹாலிகாக்ஸ் அப்படிங்கிற செடி, அந்த செடி நம்ம பார்த்ததில்ல, இது ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கும்போது தெரியுது. இந்த பிக்சர்ஸும் உங்களுக்கு நெட்லேருந்து எடுத்து நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன், இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பூச்செடியானது ஹாலிகாக்ஸ் அப்படிங்கிற பூச்செடியானது இந்த தாவரம் சுவத்து மேலே வளர்ந்து படர்ந்திருக்கிறது. இதை ஒரு 2வது ஸ்டான்ஸாவில் சொல்கிறார். வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? உள்ளேருந்து யாரோ கேட்குறாங்க, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. It was a disembodied voice at first,
Moments later, a girl stood framed between dark red hollyhocks staring at the man. She was only 12 or 13 with lively eyes and long black hair. இந்த வாய்ஸ் எங்கேயோ இருந்து அசரீரியாக வர மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் தான் பார்த்தா அந்த ஹாலிகாக்ஸ் மலர்கிடையிலிருந்து ஒரு 12 அல்லது 13 வயது நிரம்பிய ஒரு சிறுமி, மிக கருமையான நீண்ட கூந்தலை உடைய அந்த சிறுமி வெளியே வந்து பேசுகிறான். ஐ எம் லுக்கிங் அட் த ஹவுஸ், இஸ் இட் யுவர்ஸ்? ஹி ஆஸ்ட். இப்போ இவர் கேட்குறாரு, நான் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இது உங்களோடதா அப்படின்னு கேட்குறாரு. நோ, இட்ஸ் மை ஃபாதர்ஸ். வை டு யூ வாண்ட் டு பை இட்? அதுக்கு அந்த சிறுமி சொல்கிறா, இது என்னோட வீடு இல்லை, எங்கள் அப்பாவோட வீடு, ஏன் நீங்கள் வாங்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அண்ட் வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ? இவர் கேட்குறார், எங்கள் அப்பா என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்குறார். ஹி இஸ் ஒன்லி எ கர்னல். அதுக்கு அவள் சொல்கிறா, அவர் வந்து ஒரு இராணுவ அதிகாரியாக இருக்கிறாருன்னு சொல்கிறான். ஒன்லி எ கர்னல், இராணுவ அதிகாரியாக மட்டும் தான் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு. வெல், ஹீ ஷுட் ஹாவ் பீன் எ பிரிகேடியர் பை நவ். இல்லை, இப்போ அவர் ஒரு பிரிகேடியராக கூட ஆயிருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். த மேன் பஸ்ட் அவுட் லாஃபிங். அவர் ரொம்ப சத்தமாக சிரிக்கிறார். இட் இஸ் நாட் ஃபன்னி, ஷீ செட். ஈவன் மாமி சேஸ் ஷீ சுட் பீன் எ பிரிகேடியர். இல்லை, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அவர் இப்போது சீக்கிரமாக பிரிகேடியர் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் ஆன் த டிப் ஆஃப் ஹிஸ் டங் டு மேக் எ விட்டி ரிமார்க், பட் he did not want to give offense. They stood on either side of the wall, uprising each other. இந்த காம்பவுண்ட் வாலுக்கு ஆப்போசிட்டில் நின்று ரெண்டு பேரும் ஒருத்தர் இதை பேசிக்கிறாங்க. டு யூ வாண்ட் டு பை இட்? அவள் கேட்குறா, இந்த வீட்டை நீங்கள் வாங்க விரும்புகிறீங்களான்னு சொல்லி. நோ, ஹீ செட். அவர் சொல்கிறாரு, இல்லை. வெல், ஷீ செட், இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பை த ஹவுஸ், வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? சரி, நீங்கள் இந்த வீட்டை வாங்க விரும்பலன்னா எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்டில் அப்படின்னு கேட்குறா. ஐ யூஸ் டு லீவ் ஹியர் 25 years ago as a boy, as a young man, and then my grandmother died and we sold the house and went away. நாங்கள் இந்த வீட்டில் 25 வருஷமாக நாங்கள் வாழ்ந்திருந்தோம். ஒரு பையனாக, ஒரு இளைஞனாக அந்த வீட்டில் தான் வளர்ந்தேன். எங்கள் பாட்டி இறந்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த வீட்டை விற்றுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். She was silent for a while, taking in this information. Then she said, and you would like to buy it back now, but you don't have the money. He did not look very prosperous. கொஞ்ச நேரம் டைம் கழித்து சொல்கிறா, அப்போது நீங்கள் இப்போ வாங்க விரும்புகிறீங்க இல்லையா, ஆனால் உங்ககிட்ட பணம் இல்லை, அப்படித்தான் நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்கிறேன். No, I wasn't thinking of buying it back. Wanted to see it again. That's all. How long have you lived in it? இல்லை, நான் இந்த வீட்டை மீண்டும் வாங்க விரும்பலை, திருப்பி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், நீங்கள் இந்த வீட்டில் எவ்வளோ நாளாக வசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறார். Only 3 years. She smiled. Would you like to come in and look more closely? நாங்கள் ஒரு 3 வருஷமாக தான் இந்த வீட்டில் இருக்கிறோன்னு சொல்லி அவள் சொல்கிறான். நான் அந்த வீட்டை கொஞ்சம் பக்கமாக வந்து பார்க்க முடியுமா, அனுமதி தர முடியுமான்னு கேட்குறார். Wouldn't your parents mind? உங்கள் பேரண்ட்ஸ் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். They have gone to the club. They won't mind. அவங்க கிளப்புக்கு போயிருக்காங்க, அவங்க எதுவும் தவறு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். I am allowed to bring my friends home. எனக்கு என்னுடைய நண்பர்களை வீட்டுக்கு கூட்டு வரத்துக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஈவன் எல்டர்லி ஃப்ரெண்ட்ஸ் லைக் மீ, இவர் கேட்குறார், என்னை மாதிரி ஒரு வயதான நண்பர்களை கூட்டு வரத்துக்கும் உனக்கு அனுமதி உண்டா அப்படின்னு கேட்குறார். How old are you? உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்குறா. ஓ, just middle aged, but feeling young today, and to prove it he decided he would climb over the wall instead of going round to the gate. He got up on the wall, all right, but had to rest there, breathing heavily. உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டவுடனே இவர் சொல்கிறாரு, நடுத்தர வயசு தான், ரொம்ப வயசாகலை, ஆனால் இன்னமும் நான் இளமையாக தான் உணர்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல்
அதை நிரூபிக்கிற விதமாக பக்கத்தில் இருந்த காம்பவுண்ட் செவுத்து மேலே ஏறி போகலான்னு நினைக்கிறார். கேட்டில் போகிறதுக்கு பதிலாக காம்பவுண்ட் வாலில் ஏறலான்னு நினைக்கிறாரு. அப்படி ஜம்ப் பண்ணி ஏறும்போது அவருக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. ஒரு வழியாக காம்பவுண்ட் செவரில் ஏறிட்டார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.